வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம ரணகை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் நமக்கு என்னென்ன பயன் உண்டு, என்னென்ன நன்மைகள் அத்தனையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஆண்களுக்கு கிட்னியில் கல் போய்ட்டு ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க, நைட்டில் தூக்கம் வராது, ரொம்ப திணறுவாங்க. பட் அவங்களுக்குலாம் இது முக்கியமான இலை. இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும்னா, தினமும் காலையில் ஒரு இலையை எடுத்து அரை கிளாஸ் தண்ணி, இதுதான் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி கூட எடுத்துங்க, நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா நல்லா கொதிக்கும். சும்மா ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு கொஞ்சம் சூடாக பரவாயில்ல. எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவுக்கு இந்த சத்து சாரெலாம் தண்ணி இறங்கும். அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் காலங்காலத்தில் ஒரு 5:30 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ எழுந்து டீக்கு பதில், டீ குடிக்கிறாது, டீக்கு பதில் அதை குடிச்சிட்டு ஒரு 2 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பாடு என்னோட சாப்பிடலாம். ஆனால் மெயினாக இது 7 நாளைக்கு தொடர்ந்து எடுக்கணும். ஒரு இலையை ஒரு நாளைக்கு விடமாக 7 நாளைக்கு தொடர்ந்து எடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. டீ, காஃபி, பால், இதான் மெயினாக பால் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அவாய்ட் பண்ண வேண்டும் தயவு செய்து, இந்த 7 நாளுக்கு மொத்தம். சரி, இந்த இலையை எப்படி நாட்டு நடுவது பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வாங்க நேயர்களே. ரொம்ப லாங்காக போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். நமக்கு தேவையான முக்கியமான பொருள், வேறு உற்பத்தி அதிகமாக சீக்கிரமாக ஆகிறதுக்கு காரணம் நம்ம கத்தாழை தேவை. அதுக்கு ஒரு கத்தாழை எடுத்துக்குவோம். இந்த ரணகல்லி எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான செடி. இந்த கத்தாழைய வேஸ்டேஜையை நம்ம முக்கியமான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தலாம். இதை நான் லாஸ்ட்டில் போட்டு கவனமாக பாருங்கள். இதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. ஏன்னா ஒரு மஞ்சத்தூள் ஒரு எதிர்ப்பு சக்தி. இந்த காம்பு முறையில் லைட்டாக மஞ்சத்தூள் தடவிடுங்க. அப்போ தான் இந்த வேறு சீக்கிரம் புரியும், பூச்சி அடிக்காமல் இருக்கும். அதுதான் மெயினாக மஞ்சள் தடவுது. இந்த தண்ணி மீதி இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே எடுத்து செடிக்கு ஊற்றிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக நான் பதியம் போட்டு அதை வளர்த்துறோம். எப்படியும் 100 செடிக்கு மேலே இருக்கும். இன்னும் மொட்டை மாடில் இப்படி ஒரு 50-60 செடிக்கு இருக்குது. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, தொட்டியில் ஊற்றி வச்சுருங்க. நான் சொல்லியிருந்தேன்ல அந்த வேஸ்டேஜ் கத்தாழை, இப்போ அது எதுக்கு பயன்படுத்துன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கிளாஸில் மண் எடுத்து போடுது. மண் மேலே இன்னும் கொஞ்சம் மண் அள்ளி போட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து ஒரு வாரம் இல்லை 10 நாள் அப்படியே ஊற விடுங்க. அதே புழுதி அது நமக்கு ஒரு எருவாக மாறி ஒரு நல்ல பயன்பாட்டை கண்டிப்பாக தரும். தந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அதை பயன்படுத்தி பார்த்துட்டோம், நல்லா தான் இருக்குது. இந்த கிளாஸில் இருக்க மண் எருவை எடுத்து ரோசா செடிக்கெலாம் பயன்படுத்தினா இது நல்லா பக்காவும் நல்லா வரும், நல்லா தளத்தன்னு இலையும் வரும். நேற்று செம்பருத்தி செடியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு ஒட்டு செம்பருத்தி, 4 பூக்கள் உள்ள ஒட்டு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி செடியில் 4 பூக்கள் தனித்தனியாக வரும். இந்த வீடியோவை பற்றி தான் அடுத்த வீடியோவில் ரொம்ப போட போகிறோம். தெரியுதுங்களா? இந்த ஒரு காம்பில் ஒரு பூ, அந்த காம்பில் ஒரு பூ, இன்னும் அந்த 2 சைடில் இருக்குங்க, அதிலே ஒவ்வொரு பூ.
எப்படி சொல்லணும்னா, இது ஒரு செடி வந்து நான் பறிச்சுட்டு வந்து அந்த பூவை பார்த்தா பறித்தேன், நல்லா பிடிச்சிருந்தது. நேயர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.